குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது யூனிட் 5 அக்கோஸ்டிக்ஸ் லெசனில் எக்கோஸ் அப்படின்னா எதிரொலிகள். அது நம்ம ஏற்கனவே கேட்டிருப்போம், நிறைய எக்கோஸ் கேட்டிருப்போம். அது எப்படி நம்ம கேட்க இயலுது, அதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணும், அது எக்கோ நடைபெறதுக்கான நிபந்தனைகள் என்ன, கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். An echo is the sound reproduced due to the reflection of the original sound from various rigid surfaces such as walls, ceilings, surfaces of mountains, etc. அதாவது இந்த ஒலி அலைகள் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம பேசக்கூடிய ஒலி சில பரப்புகளில் மோதி திரும்ப நம்மளையே சென்றடையது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்கோன்னு சொல்லலாம். இப்போ சாதாரணமாக நம்ம ஏற்கனவே இந்த லெசன் ஆரம்பிக்கும் போதே படித்தோம். வெற்று அறைகளில் நம்ம பேசக்கூடிய சவுண்டு நமக்கு தெளிவாக கேட்கும். அதுவே நம்ம பெரிய பெரிய மவுண்டைன்ஸு, பெரிய மேற்கூரைகள், பெரிய ஆடிட்டோரியம் மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம போய் பேசணுன்னா எப்படி இருக்கும்னா, நம்ம பேசக்கூடிய ஒலி தெளிவாக திருப்ப நமக்கு எக்கோவாக கேட்கும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இஃப் யூ ஷவுட் ஆர் கிளாப் நியர் எ மவுண்டைன் ஆர் நியர் எ ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் லைக் எ பில்டிங் யூ கேன் ஹியர் த சேம் சவுண்ட் எகைன். இந்த மாதிரி பெரிய பெரிய மவுண்டைன்ஸ்கிட்டையோ இல்லை பெரிய பில்டிங்ஸ்கிட்டையோ நாம் போய் பேசும்போது நம்ம பேசின சவுண்டு திருப்பி நம்மளுக்கு கேட்கும். த சவுண்ட் விச் யூ ஹியர் இஸ் கால்ட் அன் எக்கோ. நீங்கள் அந்த திரும்ப கேட்கக்கூடிய சவுண்டுக்கு பேர் தான் எக்கோ, எதிரொலி அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் டியூ டு த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட். இது எதனால் நடைபெறுது அப்படின்னா ஒலியினுடைய எதிரொலிப்பு மூலிமா தான் நடைபெறுது. ஒன் டஸ் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் எனி எக்கோ சவுண்ட் இன் எ ஸ்மால் ரூம். ஆனால் சிறிய அறையில் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா எக்கோ சவுண்டை எக்ஸ்பீரியன்ஸ் கேட்க முடியாது. திஸ் டஸ் நாட் மீன் தட் சவுண்ட் இஸ் நாட் ரிஃப்ளெக்டட் இன் எ ஸ்மால் ரூம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, சின்ன ரூமில் எக்கோ கேட்காது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. சிறிய ரூம்லேயும் ஒலி எதிரொலிப்பு நடைபெறும், ஆனால் நமக்கு எக்கோ கேட்காது. திஸ் இஸ் பிகாஸ் smaller rooms do not satisfy the basic conditions for hearing an echo. எதனால் அப்படின்னா, சின்ன ரூமில் நம்ம பேசக்கூடிய ஒலி திருப்ப நமக்கு எக்கோ கேட்குறதுக்கான டிஸ்டன்ஸ் குறைவாக இருக்கிறது தான் மெயின் காரணம். அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்குது. அதுதான் என்னன்னு பார்க்கலாம். கண்டிஷன்ஸ் நெசசரி ஃபார் ஹியரிங் எக்கோ. The persistence of hearing for human ears is 0.1 செகண்ட். அதாவது நம்ம கேட்கக்கூடிய ஒலி 1 செகண்டுக்கு நம்மளுடைய செவிப்பறைகளில் நிலைத்திருக்கும். திஸ் மீன்ஸ் தட் யூ கேன் ஹியர் 2 சவுண்ட் வேவ்ஸ் கிளியர்லி இஃப் த டைம் இன்டர்வல் பிட்வீன் த 2 சவுண்ட்ஸ் இஸ் அட் least 0.1 செகண்ட். Thus the minimum time gap between the original sound and an echo must be 0.1 செகண்ட். அதாவது ஒரே நேரத்தில் 2 விதமான ஒலிகளை கேட்கணும் அப்படின்னா ஒரு ஒலி கேட்டு 0.1 செகண்ட் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த ஒலியை நம்மளால் கேட்க முடியும். ஏன்னா நம்ம கேட்கக்கூடிய ஒலி 0.1 செகண்ட் நம்ம செவிப்பறிகளில் நிலைத்திருக்கும். அப்போது நம்ம சிறிய அறைகளில் பேசும்போது டிஸ்டன்ஸ் குறைவாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம், நம்ம பேசக்கூடிய ஒலி சீக்கிரமாக ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கு முன்னாடியே எதிரொலிப்பு நடைபெற்றதுனால தான் நம்மளோட எக்கோவை சிறிய அறைகளில் கேட்க முடியல. நெக்ஸ்ட்டு, த எபோ கிரைட்டீரியன் கேன் பி சாட்டிஸ்ஃபைட் ஒன்லி வென் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சோர்ஸ் ஆஃப் சவுண்ட் அண்ட் த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வுட் சாட்டிஸ்ஃபை த ஃபாலோயிங் ஈக்குவேஷன். அப்படி நம்மளுடைய எக்கோவை நம்ம தெளிவாக கேட்கணும் அப்படின்னா அதுக்கு கீழே கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷனை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். பாருங்கள், வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை சவுண்ட் டிவைடட் பை டைம் டேக்கன். எப்போவுமே நம்ம திசைவேகம் கண்டுபிடிக்கிறதுக்கு கடந்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட நேரம், இது ரெண்டையும் தான் மெஷர் பண்ணுவோம். இங்கே v ஈக்குவல் டு 2d/t. இங்கே 2dன்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நான் இங்கே பேசுகிறேன், அந்த சவுண்டு போய் சுவரை சென்றடைகிறதுக்கு ஒரு d, அது சுவரில் பட்டு திரும்ப நம்மளை நோக்கி வருது இல்லையா, அது 2வது d. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், 2dன்னு எடுத்துக்கிறோம். பாருங்கள், இப்போ நமக்கு என்ன தேவை, டிஸ்டன்ஸ் தான் தேவை. அப்போது d ஈக்குவல் டு இங்கே மல்டிப்ளாக இருக்கிறது அந்த சைடு போனால் என்ன ஆயிரும்,
டிவைட் ஆயிரும். அப்போ இங்கே 2 இங்கே மல்டிபிள் இருக்குது, இந்த சைடு வந்தோன்னா டிவைடில் ஆயிடுச்சு. இங்கே t வந்து டைம் வந்து டிவிடெண்டில் இருக்குது, அந்த சைடு போனால் மல்டிபிள் ஆயிரும். அப்போ d ஈக்குவல் டு VT/2. சின்ஸ் t ஈக்குவல் டு tங்கிறது நமக்கு 0.1 செகண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தென் d ஈக்குவல் டு V இன்ட்டு 0.1 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு, அதாவது 1ஆல் எதை மல்டிபிள் பண்ணாலும் த சேம் நம்பர் அப்படிங்கிறனால V அப்படியே வச்சுக்கிறோம், V/20. thus the minimum distance Vங்கிறது இங்கே எது வெலாசிட்டி நமக்கு தெரியும் பாருங்கள். thus the minimum distance required to hear an echo is 1/20th part of the magnitude of the velocity of sound in air. அதாவது ஏரில் ஒளியின் திசை வேகம் எவ்வளோனா 344 மீட்டர்/செகண்ட். அதை 20ல் 1 மடங்கு, அதாவது 20ஆல் நம்ம டிவைட் பண்ணோன்னா கிடைக்கக்கூடியது தான் நம்ம நார்மலாக மினிமம் டிஸ்டன்ஸ் ரெக்யர்ட் டு ஹியர் அண்ட் எக்கோ இஸ் 17.2 மீட்டர். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இது இல்லாத கொஷின் பேப்பரே இருக்காது. எதிரொலி கேட்கக்கூடிய மிக குறைந்த தொலைவு எதுன்னு கேட்பாங்க. இங்கே மீட்டர் சென்டிமீட்டர் அந்த மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், 17.2 மீட்டர், இதுதான் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எக்கோ. எதிரொலியின் பயன்பாடுகள். சம் அனிமல்ஸ் கம்யூனிகேட் வித் ஈச் அதர் ஓவர் லாங் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆல்சோ லொக்கேட் ஆப்ஜெக்ட்ஸ் பை சென்டிங் த சவுண்ட் சிக்னல்ஸ் அண்ட் ரிசீவிங் த எக்கோ ஆஸ் ரிஃப்ளெக்டட் ஃப்ரம் த டார்கெட்ஸ். அதாவது என்ன பண்ணும் அப்படின்னா, நிறைய அனிமல்ஸ் வந்து அதனுடைய எக்கோ சவுண்டை வச்சு அது இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு, அது இறை தேடக்கூடிய அந்த இடம், அது எல்லாத்தையுமே என்ன பண்ணும் அப்படின்னா கண்டுபிடிக்கும். அதுக்கு எது பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்கோ சவுண்ட் வந்து பயன்படுது. த பிரின்சிபல் ஆஃப் எக்கோ இஸ் யூஸ்டு இன் ஆப்ஸ்டரிக் அல்ட்ராசோனோகிராஃபி which is used to create real-time visual images of the developing embryo or fetus in the mother's uterus. This is a safe testing tool as it does not use any harmful radiations. அதாவது ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஸ்கேனுக்கு பேர் தான் அல்ட்ராசோனோகிராஃபி. இது வந்து எந்த விதத்துலேயும் தீங்கு விளைவிக்காதது. அந்தந்த ஸ்டேஜில் குழந்தையினுடைய வளர்ச்சி ஏதாவது குறைபாடு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அல்ட்ராசோனோகிராஃபியை வந்து எடுப்பாங்க. இது வந்து எதை பேசிக்காக வச்சு செயல்படுது அப்படின்னா எக்கோவை பேசிக்காக வச்சு தான் செயல்படுது. நம்ம ஏற்கனவே படித்தோம், இந்த எக்ஸ்ரே எல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, எக்ஸ்ரே மற்ற டைப் ஆஃப் ஸ்கேனு இதெல்லாம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸ் வந்து வெளிப்படும் அப்படின்னு படித்தோம். ஆனால் இந்த சோனோகிராஃபி இருக்கு இல்லையா, இதில் வந்து எந்த விதமான ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸும் வெளிவிடுறதில்ல. அதனால் அந்த மதருக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது முக்கியமாக எதுக்குன்னா எம்ப்ரியோ எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படிங்கிறத, அதாவது வயிற்றுக்குள்ளே கரு எந்த மாதிரி இருக்குது, எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஸ்கேன். அடுத்தது பாருங்கள், எக்கோ இஸ் யூஸ்டு டு டிட்டர்மைன் த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் இன் எனி மீடியம். எக்கோ தான் ஒவ்வொரு மீடியத்துலேயும் சவுண்டினுடைய வெலாசிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நமக்கு தெரியும் சவுண்ட் வேவ்ஸ் வந்து பாஸ் ஆகிறதுக்கு மீடியம் ரொம்ப முக்கியம்னு படித்தோம். இதே லைட் வேவ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா வேக்கம் பிளேஸில் கூட பாஸ் ஆகும். ஆனால் என்ன ஆகாது, சவுண்டு வந்து வேக்கம் பிளேஸில் பாஸ் ஆகாது. இதுக்கு வந்து மீடியம் கண்டிப்பாக தேவை. அப்போது சவுண்டினுடைய வெலாசிட்டி ஒவ்வொரு மீடியத்துலேயும் எப்படி இருக்குது, எவ்வளோ ஸ்பீடு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு எது பயன்படுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த எக்கோ தான் பயன்படுது. நெக்ஸ்ட்டு மெஷரிங் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் பை எக்கோ மெத்தட். அதாவது திசைவேகத்தை எதிரொலிப்பின் மூலிமா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதுக்கு தேவையான அப்பேரட்டஸ் பாருங்கள். அப்பேரட்டஸ் ரெக்வயர்ட் எ சோர்ஸ் ஆஃப் சவுண்ட் பல்சஸ், அதாவது ஒளி மூலம், எ மெஷரிங் டேப், எ சவுண்ட் ரிசீவர் அண்ட் எ ஸ்டாப் வாட்ச். இது நாலும் தேவை. ப்ரொசீஜர் என்ன பண்ணணும் அப்படின்னா
Measure the distance d between the source of sound pulse and the reflecting surface using the measuring tape. இப்போ சப்போஸ் நம்ம வந்து ஒரு பெரிய ஆடிட்டோரியத்தில் இருக்கோன்னு வச்சுக்கலாம். ஆடிட்டோரியத்தினுடைய சென்டரில் அந்த சவுண்ட் சோர்ஸை வந்து வச்சிடணும். அதிலிருந்து அந்த ஆடிட்டோரியத்தினுடைய எட்ஜ் வால் இருக்குது இல்லையா, அதனுடைய டிஸ்டன்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம், டீன்னு சொல்லுவோம். அதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும், மெஷர் பண்ணிக்கணும். த ரிசீவர் இஸ் ஆல்சோ பிளேஸ்டு adjacent டு த சோர்ஸ். அப்போது நம்ம வச்சுருக்கோம் இல்லையா சவுண்ட் ரிசீவர், அந்த சவுண்ட் ரிசீவரை நம்ம ஒளி மூலம் சவுண்டு சோர்ஸுக்கு பக்கத்துலேயே வச்சிடணும். எ சவுண்ட் பல்ஸ் இஸ் எமிட்டட் பை த சோர்ஸ். அப்போது அந்த ஒளி மூலத்திலேருந்து சவுண்டை வந்து ஒலிக்க விடணும். அப்போது அது என்ன பண்ணும், அந்த ரிசீவர் மூலிமா வாங்கி வெளிவிடும். அப்போ கரெக்டாக நம்ம அந்த சவுண்டை ஆன் பண்ணும்போது த ஸ்டாப் வாட்சையும் ஆன் பண்ணிடணும். த ஸ்டாப் வாட்ச் இஸ் யூஸ்டு டு நோட் த டைம் இன்டர்வல் பிட்வீன் த இன்ஸ்டன்ட் அட் விச் த சவுண்ட் பல்ஸ் இஸ் சென்ட் அண்ட் த இன்ஸ்டன்ட் அட் விச் த எக்கோ இஸ் ரிசீவ்டு பை த ரிசீவர். இந்த ஸ்டாப் வாட்ச் வந்து என்ன ஆகுது அப்படின்னு என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஒளி மூலத்திலேருந்து உருவாகக்கூடிய சவுண்டு அந்த சுவரை போய் சென்றடைஞ்சு திருப்பி எக்கோவாக மறுபடியும் அங்கேயே வந்து சேர்றது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சமிக்கை அப்படின்னு சொல்லுவோம். அந்த குறிப்பிட்ட டைமை வந்து நம்ம அந்த ஸ்டாப் வாட்சை வச்சு கால்குலேட் பண்ணிக்கலாம். அதை வந்து என்னென்னு வச்சுக்கிறோம், நோட் த டைம் இன்டர்வல் ஆஸ் டி. ரிப்பீட் த எக்ஸ்பிரிமெண்ட் ஃபார் 3 or 4 times. The average time taken for the given number of pulses is calculated. அப்போது இதையே வந்து 3 to 4 times, ஒரு டைம் சொன்னோன்னா நமக்கு அக்யூரேட்டான டைம் தெரியாது. இதையே வந்து 3 அல்லது 4 தடவை திரும்ப திரும்ப செய்யும்போது 4 டைப் ஆஃப் டைம் இன்டர்வல் நமக்கு கிடைக்கும். அந்த 4 டைப் ஆஃப் டைம் இன்டர்வல்லையும் நம்ம ஆவரேஜ் எடுத்தோம் அப்படின்னா கிடைக்கக்கூடியதை நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா எக்கோ அப்படின்னு வச்சுக்கலாம். எக்கோ எடுக்கிறதுக்கு வெலாசிட்டியை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ரிப்பீட் த அதுக்கப்புறம் கால்குலேஷன் ஆஃப் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, த சவுண்ட் பல்ஸ் எமிட்டட் பை த சோர்ஸ் ட்ராவல்ஸ் எ டோட்டல் டிஸ்டன்ஸ் ஆஃப் 2d while traveling from the source to the wall and then back to the receiver. அதாவது ஃபஸ்ட்டு சோர்ஸிலேருந்து வால்க்கு போகிறத ஒரு டீன்னு வச்சுக்கிட்டோன்னா, அந்த வால்லேருந்து திருப்பி வந்து ரிசீவருக்கு வர்றத இன்னொரு டீன்னு வச்சுக்கிறோம். அதனால தான் இங்கே என்ன பண்ணுறாங்க 2d. The time taken for this has been observed to be t. நம்ம அங்கே ஸ்டாப் வாட்சை வச்சு மெஷர் பண்ணோம் இல்லையா, அந்த ஆவரேஜ் டைம் அதை வந்து டீன்னு வச்சுக்கிறோம். ஹென்ஸ் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வேவ் இஸ் கிவன் பை ஸ்பீட் ஆஃப் சவுண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு டிஸ்டன்ஸ் ட்ராவல் டிவைடட் பை டைம் டேக்கன், அதாவது 2d டிவைடட் பை t. இதை நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சவுண்டினுடைய ஸ்பீடு கிடச்சிரும். அடுத்தது அப்ளிகேஷன்ஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட், அதாவது ஒளி எதிரொலித்தலுக்கான பயன்பாடுகள். சவுண்ட் போர்டு, அதாவது சவுண்ட் போர்டு அப்படின்னா ஒளி எதிரொலிப்பு அட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. தீஸ் ஆர் பேசிக்கலி கர்வ்டு சர்ஃபேசஸ் which are used in auditoria and halls to improve the quality of sound. This board is placed such that the speaker is at the focus of the concave surface. நம்ம ஏற்கனவே படித்தோம், கர்வ்டு சர்ஃபேஸஸில் வந்து இந்த எக்கோ வந்து ஈஸியாக கேட்கும், அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து கிளியராக நடக்கும்னு படித்தோம். அதில் 2 டைப் ஆஃப் கர்வ்டு சர்ஃபேஸ் படித்தோம், கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ். கான்வெக்ஸாக இருந்தால் டைவர்ஜ்னு படித்தோம். இதுவே கான்கேவாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணோன்னா ஃபோக்கஸ் பண்ணோம், ஒரு இடத்துல வந்து குவிக்கும். அப்போது இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது சவுண்ட் போர்டில் யூஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கான்கேவ் சர்ஃபேஸ். கான்கேவ் சர்ஃபேஸ் அப்படின்னா குழியாடி எந்த மாதிரி இருக்கும்னு பார்த்தோன்னா இப்படி இருக்கும். அதில் படக்கூடியதையெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரே இடத்துல வந்து பாயிண்ட் பண்ணோம். அதை தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா கான்கேவ் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். The sound of the speaker is reflected towards the audience, thus improving the quality of sound heard by the audience. அதாவது இந்த மாதிரி கான்கேவ் சர்ஃபேஸஸை அந்த ஹால்ஸ்லேயோ இல்லை ஆடிட்டோரியத்துலேயோ நம்ம செட் பண்ணும்போது அங்கே ஒளி மூலத்திலேருந்து பேசக்கூடிய அந்த ஒளி வந்து அந்த கான்கேவ் சர்ஃபேஸஸில் பட்டு ஒரு இடத்துல குவிக்குது. அப்படி குவிக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு அந்த சவுண்டு வந்து கிளியராக வந்து கேட்குது, அதனுடைய குவாலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது
ஏர் ட்ரம்பெட் அப்படின்னா இந்த காது கேட்கும் கருவி நம்ம யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, காது கேட்காதவங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, இயர்ஃபோன் இல்லை சொல்லுவாங்க இல்லையா, ஏர் ட்ரம்பெட்டுங்கிறது காது கேட்காதவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த கருவி. ஏர் ட்ரம்பெட் இஸ் எ ஹியரிங் எய்ட் which is useful by people who have difficulty in hearing. யாருக்கெல்லாம் வந்து காது கேட்கறதுல பிரச்சனை இருக்குதோ அவங்கெல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். In this device, one end is wide and the other end is narrow. இந்த டிவைஸ் பார்த்திங்கன்னா ஒரு முனை வந்து அகலமாகவும் ஒரு முனை வந்து குறுகலாகவும் இருக்கும். The sound from the source fall into the wide end and are reflected by its walls into the narrow part of the device. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த டிவைஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வெளிப்பக்கத்தில் அகலமாகவும் உள்பக்கத்தில் குறுகலாகவும் இருக்கும். This helps in concentrating the sound and the sound enters the eardrum with more intensity. This enables a person to hear the sound better. அப்போது நம்ம வெளிப்புறம் இருக்கக்கூடிய அந்த அகலமான பகுதி என்ன பண்ணும் அப்படின்னா வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய சவுண்டை ரிசீவ் பண்ணி உள்ளே வந்து அதிக செறிவோடு உள்ளே அனுப்பும். அதாவது ஒரு பாயிண்டில் கொண்டு போய் குவிக்கும். அப்படி குவிக்கும்போது அதனுடைய செறிவு இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த மனிதர்களால் அந்த சவுண்டை வந்து கேட்க முடியுது. அடுத்தது மெகாஃபோன். மெகாஃபோன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கூம்பு ஒலிபெருக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. A megaphone is a horn-shaped device used to address a small gathering of people. அதாவது இது பார்த்திங்கன்னா ஹார்ன் ஷேப்பில் இருக்கும். ஹார்ன் இருக்கு இல்லையா, அந்த ஷேப்பில் இருக்கும். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல ஸ்பீக்கர் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மெகாஃபோனை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இட்ஸ் ஒன் எண்ட் இஸ் வைட் அண்ட் த அதர் எண்ட் இஸ் நேரோ. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு எண்டு வந்து அகலமாகவும் ஒரு எண்டு வந்து குறுகலாகவும் இருக்கும். when a person speaks at the narrow end, இங்கே வந்து அப்படியே ஆப்போசிட். நம்ம ஏர் ட்ரம்பெட்டில் வந்து என்ன பண்ணுவோம், வைட் எண்டில் பேசுவோம். இங்கே வந்து என்ன பண்ணுறோன்னா நேரோ எண்டில் பேசுகிறோம். The sound of his speech is concentrated by the multiple reflections from the walls of the tube. Thus, his voice can be heard loudly over a long distance. இப்போ நம்ம குறுகலான பகுதியில் பேசுறதுனால நம்ம பேசக்கூடிய ஒலி அந்த இயர் ட்ரம்மில் வந்து அந்த இதில் வந்து என்னாகுது அப்படின்னா மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் ஆகி வெளிவரும்போது அதனுடைய சவுண்டு அதிகமாக வெளிவிடுது, லவுடாக வருது. அது அங்கே இருக்கக்கூடிய அந்த க்ரௌடுக்கு கேட்கக்கூடிய அளவு போதுமானதாக இருக்குது. இதுதான் மெகாஃபோனுடைய யூஸ். நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம டாப்லர் எஃபெக்ட் பார்க்கலாம். டுடேஸ் ஹோம்ஒர்க் 6th ரோமன் லெட்டரில் 3rd கொஸ்டினும் 9th ரோமன் லெட்டரில் 4th கொஸ்டினும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.